பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம தங்கமயில் இருந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்காக போகிறேன்னு சொன்ன உடனே மீனாவும் இருந்துட்டு இருங்கக்கா நான் பர்மிஷன் போட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேண்டாம் மீனா, எனக்காக நீ எவ்வளவோ பண்ணிட்ட, இந்த தடவையாவது நான் யாரும் இல்லாமல் தனியாகவே போயிட்டு வரேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் கோமதி கேட்ட உடனே எந்த ஹாஸ்பிட்டலில் போகிறாங்க என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிச்சுட்டு தங்கமயிலுக்கு முன்னாடியே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தங்கமயிலும் உள்ளே போகிறாங்க. உங்கள் கூட யாரும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே தங்கமயில் இல்லைன்னு சொல்ல வராங்க. ஆனால் அதுக்குள்ளே கோமதி நிற்கிறாங்க. கோமதியை பார்த்த உடனே தங்கமயிலுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அவளுடைய அத்தை நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா குழந்தை ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குது, தங்கமயிலும் நல்லா தான் இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் இந்த சத்த மாத்திரைலாம் கொஞ்சம் போட்டே தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சில டேப்லெட்லாம் எழுதி கொடுக்குறாங்க. தங்கமயில்கிட்ட கிளம்புற போது உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத, நாங்கள் எல்லாருமே இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா கோமதியெல்லாம் வீட்டுக்கு வந்த உடனே தங்கமயிலை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவர் 1000 தப்பு பண்ணியிருந்தாலையும் அவர் நம்ம வீட்டு மருமக, குழந்தையும் நம்ம வீட்டு வாரிசு, அவங்கள அப்படியே விட்டுற முடியாது. அந்த ஹார்ட் பீட்டை கேட்குற போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் சரவணன் கேட்ட உடனே அப்படின்னா அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்க இவங்க யாருமே சம்மதம் சொல்ல மாட்டாங்களோ ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.